பொருள் செறிந்த ஒரு பாடல், இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ற அரசியல் சார்ந்த ஒரு பாடல் பாருங்க. அழகான இளைஞனே உனக்கான கேள்விதான், உன் அண்ணன் பெருசுதான் உனக்கு மட்டும் பெருசுதான். அழகான இளைஞனே உனக்கான கேள்விதான், உன் அண்ணன் பெருசுதான் உனக்கு மட்டும் பெருசுதான். நடிப்பெல்லாம் தூளுதான் ரசிகனாக நீ பாரு, நடிப்பெல்லாம் தூளுதான் ரசிகனாக நீ பாரு. சரியா? ஊருக்கு பெருசாக தன்னைத்தான் காட்டிக்கொள்ள சண்டையத்தான் மூட்டி விடறான் பாறையா பாறையா. இவன்கிட்ட அவன் பெருசு, அவன்கிட்ட இவன் பெருசு, ஜெயிச்சா தான் போதுமுன்னு ஊரை உசுப்பு ஏற்றி புட்டான். சூடான இளைஞர்களை தன் பக்கம் தான் இருக்க கலக்கலான பேச்சினிலே மயக்கி புட்டா மக்களைத்தான். எதிர்கட்சி தான் தப்பு என்றே தான் உசுப்பேத்தி பதவி வெறி மனுஷனையும் தன் பக்கம் தான் இழுத்து ராஜ்யம் தான் நடத்திடவே சிந்தனையில் சித்தம் செய்து கனவெல்லாம் நினைவாக வேண்டும் என்று தான் நினைத்து அழகான திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்காய் செய்த நலனெல்லாம் கொள்ளை என்று தான் உரைத்தான். தீய ஒரு சக்தி என்று முன்னாள் முதல்வரையும் எடுத்துரைத்தான் முதல்வரையா என்றே தான் எண்ணவில்லை. புதிதாய் நீ குடியேறு ஆட்சியமைக்க நீ வந்து ஜாதி மத வெறி தன்னை மக்களுக்காய் கொண்டு வந்து சண்டைதான் மூட்டுறியே முறைதானா சரிதானா, எடுத்த முடிவு தவறெனவே சூளுரைத்தாய் நீதானே. தஞ்சாவூர் பொம்மை போல் மறுபரிசீலனை மேற்கொண்ட நானே தான் செய்வேன் என்று வாக்குரைத்தாய் சரிதானோ முறைதானா சரிதானா, சிந்தனை செய் முதல்வாணி உனது முடிவையும் நீயும் தான் மாற்றிக்கொண்டாய். முறைதானா சரிதானா, ஆளுமை இல்லாமல் அரியணை ஏறியது சரிதானா முறைதானா. See, I am an indecent citizen of my country. I have the rights to talk. Never dominate others. Okay? Don't depreciate. Inform the good and lead to success on your way. Before coming to this politics, you have to think about the effects and defects of all the things in politics. What are the problems our country faced or tackled in previous years, and do you know how they solved all the issues? Don't underestimate all the leaders and their decisions. Don't allow the unavoided people once again to our party. I'm asking you, sir. கட்சி தாவல் பண்ணி தவறு செய்தவன் அப்படின்னு சொல்லி தட்டி கேட்டு புறக்கணித்த ஒரு கட்சியை விட்டு மாறி வருபவனை என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அரவணைச்சு நான் இருக்கிறேன்னு சொல்லி பதவி தருபவர் உண்மை தலைவனா? இந்த தப்பை நீங்கள் செய்கிறீங்க சார். ஓகேவா? கொளத்தூர் தொகுதி எம்எல்ஏவாக இருக்கட்டும், ஆதவ் அர்ஜுனா சாராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் சேயிங் திஸ். ஓகே, ஸோ அவங்க அன்றைக்கி ஸ்ட்ராங் பார்ட்டியாக இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க? பொலிட்டிக்கல் ஹெட்டில் இருந்தாங்க. அன்றைக்கி சப்போர்ட் பண்ணி டிஎம்கேக்கு இருந்தவங்க இன்றைக்கி டிவிகே தப்புங்கிறது, டிவிக்கு கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக இல்லை. ஹூ இஸ் ஸ்டாண்டிங் பிஹைண்ட் யூ அண்ட் வாட் இஸ் ஃபோக்கஸிங் ஆன் தட் அதர் திங்ஸ்? மீடியா தப்பாக சொல்லுது நிறைய விஷயம், அதுக்காக. இது மக்களின் சிந்தனைக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன். கட்சி தாவல் பண்ணி தவறு செய்தவன் உண்மைதானே? இன்னைக்கு பாருங்க, எங்கள் ஊர் எம்எல்ஏவை கூட எல்லாரும் தப்புன்னு சொன்னாங்க. நான் ஓட்டு போடக்கூடாதுன்னு வந்த நாளன்னைக்கு உனக்கு நடந்த அநியாயத்துக்கெலாம் காரணம் என்ன? நீ பாதிக்கப்பட்டதுக்கெலாம் காரணம் டிஎம்கேவை அன்னைக்கு வேண்டி ஜெயிக்க வச்சது தான். நான் சொன்னேன், என்னுடைய நாட்டில் அப்போ அந்த தலைவரை வந்து பேசின 3 இடங்களையும் நான் போய் கேட்குறேன், என்னுடைய தலைவர் தப்பான்னு. அப்போ என்னோடய தலைவர் தப்பான்னு நான் கேட்கும்போது எல்லா இடங்களையும் நான் பேசும்போது கண்டெடுத்த ஒரே உண்மை என்ன தெரியுமா? வீடு வீடாக எல்லா பெண்களும் நல்லா இருக்கணும்னு நலவுதவி திட்டம் செய்கிறது, அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு முதல் நாளாக போகிறது,
ஆனால் இதில் கவுன்சிலர்ஸாக ஒவ்வொரு வார்டை நிற்க வைக்கிறாங்களே, என்னோட நாடு நல்லா இருக்கணும், செய்கைகள் இது எல்லாத்தையும் நான் சிரமட முன்னாடி இருந்ததுக்கு மாற்றம் வந்திருக்கு. ஆனால் இன்னும் அந்த இடத்த விட இங்கே பெட்டராக இல்லை அப்படின்னா சில குறைகள் நிறையப்படுதுன்னா இடையில இருக்கக்கூடிய இன்டர்மீடியேட்ஸ் அதை யாராவது நம்ம எடுத்து சொல்லும்போது நம்ம கேட்கும்போது தான் இந்த இடத்துல படித்த நிலையில் உள்ளவங்களாக இருந்தால் ஒரு வெல் டெவலப்டு பிளேசஸில் இருந்து அவங்க கரெக்டாக சொல்லியிருப்பாங்கல்ல. நீங்கள் எப்படி சாரை தப்பு சொல்வீங்க? முன்னாள் முதல்வர் தப்பு செய்தது தவறு, தயவு செஞ்சு அது கண்டனத்துக்குரியது, இனிமேல் மாற்றிக்கோங்க. உங்களோட தலைமை பெருசாக நினச்சி எல்லாரும் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்ட உங்களுக்கு உங்கள் கட்சியில் உள்ள எம்எல்ஏக்களுக்கு பதவியை மட்டும் ப்ராமிஸ் பண்ணினீங்களா? உங்கள் தொகுதி எம்எல்ஏ எங்கள் தொகுதி பக்கம் ஓட்டே கேட்டதில்லை, யாருன்னு முகமே தெரியாது. ஆனால் அவங்க வந்து மழை பெஞ்சதுன்னு மட்டும் ஒரே ஒரு நாள் சொன்னாங்க. யாருன்னே தெரியாது, ஓட்டே கேட்கல, ஆனால் மேலே உங்களை ஜெயிக்க வச்சாங்களே, காரணம் எப்படி வந்தது சார்? தலைமையின் பேச்சு மட்டும் போதும்னு சொல்லுங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு கீழே உள்ள எல்லாருக்கிட்டையும் போய் கட்சியில் போய் உள்ள எல்லா ஆண் பெண் அனைவரோடுமே பண ஆசை இல்லாதவங்களா? இன்னைக்கு சொல்லுங்கள், பண ஆசை இல்லாமல் அரசியலுக்கு எல்லாருமே வந்தாங்களா? சொல்லுங்கள் சார். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஜோசியம் ஜாதகம் பொய்க்க வைக்கிறது இறைவனுடைய ஆசீர்வாதம், குருவினுடைய ஆசீர்வாதம், அதையே மாற்றக்கூடிய சக்தி உண்டு, ஆற்றல் உண்டு. ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, ஒரு ஜோசியக்காருக்கு நல்ல பதவி கொடுக்குறீங்க, இவரை சிஎம் முதலமைச்சர்லேருந்து என்ன பண்ணுவாங்க, திருப்தி அடையாத மனிதராய் சிஎம்லேருந்து என்ன ஆகிட போகிறீங்க, பிஎம்மாக மாற போகிறீங்க. ஓகேவா? ஸோ இங்கே அவர் கொடுத்த ஸ்கீமை புதுப்பிச்சு தரதுக்கே ஏகப்பட்ட பாலிடிக்ஸ், உங்களுக்கு இன்ஃப்ளூயன்சஸ் தேவைப்படுறாங்க. நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி யூ ஆர் த பெஸ்ட், யூ ஆர் த பெஸ்ட், யூ ஆர் த பெஸ்ட், ஒரு சாப்பிட்ற விஷயத்தை கூட ஃபேக்காக பண்ணி காட்டுறாங்க. நான் என் பசங்களுக்கு நடத்தும் போது என்ன தெரியுமா சொல்ல, நியூஸ் பேப்பரில் கூட இல்லை உண்மைகளை கண்டுபிடிக்கலான்னு சொல்லி கொடுப்பேன். அதே தான் இப்போ பாலிடிக்ஸே நடக்குது, ஃபேக்கான விஷயங்கள், நிறைய விஷயங்கள். சரியா? சினிமாவில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் உடனே கல்யாணம் நடக்கும், குழந்தை பிறக்கும், பதவி வரும், பணம் வரும், ஜாம்னு வாழ்வாங்க. ஆனால் பட் ரியல் லைஃப்பில் பாமர் ஜனங்கள் எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் எங்களோட கண்ணீர் உங்களுக்கு தெரியுமா சார், எங்களோட வழிகள் உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் எந்த அளவுக்கு டேக்கிள்ஸ் பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன விஷயந்தான், நான் போராடி படித்தேன். சின்ன வயசுலேருந்து என்னுடைய சொந்த உழைப்பிலேயே ஒரு நாளைக்கு 9 ரூபா, 1000 தீப்பெட்டி ஓட்டினா 9 ரூபா கிடைக்கும். அதை ஒட்டி 27 ரூபா சம்பாத்தியம் பண்ணால் சாப்பிடலாம், வீட்டில் கஞ்சி குடிக்கலாம். எங்கள் அம்மா அப்போது சத்துணவு அமைப்பாளர், சத்துணவு டீச்சராக இருக்கிறாங்க, நான் பார்க்குறேன். அப்போது இருந்தாலும் அப்போ சாப்பிட மாட்டேன். எங்கள் அம்மா உழைப்பில் நான் சாப்பிடக்கூடாது, எங்கள் அம்மா கஷ்டப்படுறாங்க, நான் கஷ்டப்பட்டு என் அம்மாவுக்கு ஏதாவது உதவி கொடுத்தா சம்பாத்தியம் இன்கம் ஏர்ன் பண்ணால் நான் சாப்பிட்லான்னு நினைப்பேன். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், எத்தனை கோவில்களில் 3 வேலையில் காலையில் மத்தியானம் இரவுன்னு 3 வேளை ஃப்ரீயாக கொடுத்து எத்தனை இளைஞர்கள் இன்றைக்கி கெட்டு போயிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கோவில்கள் வரக்கூடிய வருமானம் எங்கே சார்? நீங்கள் எல்லா கட்சிகளையும் டெஃபெக்ட்னு சொல்கிறீங்க, ஆனால் ஆர்எஸ்எஸ் அமைப்போடு கை கோர்த்துட்ருக்கீங்க. உண்மைதானே? அந்த கோவில் மூலம் வரக்கூடிய அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வருமானம் எவ்வளவு, அந்த அரசாங்க வருமானத்தோடு நீங்கள் இங்கே ப்ராஃபிட் கொண்டு வந்திருக்கீங்களா? நம்மளுடைய கண்ட்ரிக்கு, நம்ம நாட்டுக்கு அந்த வருமானம் செலுத்தப்படுதா? ஓகேவா? இன்னொன்று கேளுங்க, இதன் மூலம் இங்கே வந்து ஃப்ரீயாக வந்து என்ன பண்ணுறீங்க, லோனை கேன்சல் பண்ணுறேங்கிறீங்க. அடுத்து வந்து ஃப்ரீ பஸ் சர்வீஸ், இது வந்து சார் கொடுத்தது தான். அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் சார் கொடுத்தது தான். 1200 சார் கொடுத்தது, இப்போ நீங்கள் கொடுத்தது 1100. இதுதான் சேஞ்சஸ். பட் ஆனால் there is no change in the attitude, in the activity. that is the right thing. சரிங்களா? வீட்டுக்கு ஒரு வசதி கொண்டு வந்தாங்க, ஏன் தெரியுமா? ஒரு வீடும் அப்போ சொன்னாங்க, கலைஞர் வந்து ரொம்ப பணத்தை வேஸ்ட் பண்ணாருப்பா. எப்படி கொடுத்தாராம்? ஒரு வீடு, ஒரு கிரைண்டர், இதெல்லாம் மிக்சியெல்லாம் கொடுத்தாங்க. ஆமாம், வாங்க முடியாத பாமர மக்களும் எல்லார் வீட்லேயும் எல்லா பொருளும் இருந்தால் நம்ம போக மாட்டோம்ல வெளியில். ஸோ அதுக்காக அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, எல்லாருக்கும் உதவிக்கூடியது கொடுத்தது, கவர்மெண்ட் ஸ்கீம் கொடுத்தது. ஸோ இதற்காக மக்கள் வரி பணத்துலேருந்து தானே கொடுக்குறாங்க, ஜிஎஸ்டியிலேருந்து தானே எல்லாமே நடக்குது. ஸோ இது வந்து தவிர்த்து கடன் மூலம் நாடு வாங்கியிருந்தாலும் தொழில் கடன் மூலம் தனியார் மயக்கப்பட்ட பள்ளிகளுக்கு வந்து பாருங்கள், மோடி சார் ஸ்கீமில் வந்தது என்னது, 15,000 சம்பளம்னு. எத்தனை மாதம் நடந்துச்சு அது? அவர் கொண்டு வந்த ஸ்கீம் தனியார் பள்ளிக்கூடங்களில் 15,000 தான் வாங்கணும்னு எத்தனை முறை இருந்தது சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள் சார். மீதியே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.